இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்படிக மாலையை நான் பார்க்கணும். தள்ளி நில்லுங்க. உங்க மனசுல இருக்கிற பயம், சந்தேகம் இதெல்லாம் என் மனசுலயும் இருந்ததுக்கா. மித்ரா படிச்ச பொண்ணு, அவளுக்கு இந்த பூஜை சடங்கு இதெல்லாம் சரியா செய்ய வருமா? அவளுக்கு நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு நான் ரொம்ப பயத்துல இருந்தேன்க்கா. அதனாலதான் இன்னைக்கு பூஜை எல்லாம் முடிகிற நேரத்துல காலையில வந்து ஸ்படிக மாலை கருத்து போகாம இருக்கான்னு பாக்க வந்தனா, வந்து பார்த்தா மாலை அப்படியே கருத்து போகாம பளிச்சுன்னு இருக்குக்கா. நானே இதை உங்ககிட்ட ஓடி வந்து சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே இங்க வந்துட்டீங்க. இந்த மித்ரா ஆதிகடவுர் வம்சத்தை அழிக்க துடிச்சிட்டு இருக்கிற நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவ. இவளுக்கு இந்த குடும்பத்தோட முன்னோர்கள் ஆசி கண்டிப்பா கிடைச்சிருக்காது. எங்கேயோ என்னமோ தப்பு நடந்திருக்கு. மித்ரா, ஸ்படிக மாலை கருக்காம பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கு. இங்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா. இப்ப ஷாக்காகி என்ன பண்றது மித்ரா? இத பத்தி நான் சொல்லும் போதுல நீ என்ன சொல்லிட்டு இருந்த? நான் சரியா பூஜை பண்ணாம இருந்தா ஸ்படிக மாலை கருத்து போகுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. முன்னோர்கள் அனுமதி கிடைக்கலன்னா ஸ்படிக மாலை கருத்து போகுங்கிறதுல மூட நம்பிக்கை. அந்த மாதிரி மூட நம்பிக்கையில எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படித்தானே சொன்ன நீ? அத்தை, பாவம் மித்ராக்காவே ஸ்படிக மாலை கருத்துருச்சுன்னு முகம் கருத்து போய் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப போய் அவங்களை திட்டிட்டு இருக்கீங்களே. ஏய், நீ என்ன ஏன் பிட்ட எனக்கே போடுறியா? அப்படியே ஒண்ணு வெச்சனா வாய மூடிட்டு பேசாம நில்லு. மித்ரா, இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கே நான் உன்னை விட சீனியர். நான் சொன்ன வார்த்தையை நீ கொஞ்சமாவது கேட்டிருந்தீனா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா? இப்ப மட்டும் அகிலா இங்க வந்து கருத்து போயிருக்கிற இந்த ஸ்படிக மாலைய பார்த்தான்னு வெச்சுக்க, அவ்வளவுதான். இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கே உனக்கு பொட்டி படுக்கையெல்லாம் கட்டி வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவா. ஆண்டி, ஏற்கனவே நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். இதுல நீங்க வேற என்ன திட்டாதீங்க. இப்ப இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும். அகிலாண்டீஸ்வரி கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லுங்க. முன்னோர்கள் பூஜை பண்ணு பண்ணு. கண்டிப்பா அவ ஸ்படிக மாலை கருத்து போகாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவ பண்ண பூஜை அப்படி. அதே மாதிரி அவ பூஜையில இருந்த மாலையும் கருத்து போகல.
பாதி வாக்கிங் போயிருக்கான். அவன் ரூம்ல இல்லாத நேரத்துல நான் இதை ஈஸியா எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப நாம இந்த வாள்ல இத போட்டு அகிலா கிட்ட இருந்து மித்ராவை காப்பாத்திடலாம். கருத்து போன மாலையை எடுத்துட்டு போய் சமையல் கறி பூஜையில வச்சிடலாம். எப்படி? என்னாச்சு? ஏன் அழற? ஏன் அழற? என்னாச்சு? எதுக்காக அழற? நான் சந்தோஷமா இருந்தா அந்த கடவுளுக்கே பொறுக்காது போல இருக்கு. அதான் இப்படி எல்லாம் நடக்குது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம அழுதுட்டே இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு டென்ஷன் தான் அதிகமாகுது. என்ன ஆச்சுன்னு சொல்லு. அங்க பாருங்க மாமா. காலையில நீங்க நான் மாமா 3 பேரும் பார்க்கும்போது ஸ்படிக மாலை பளிச்சுன்னு வெளியா தானே இருந்தது. நீங்க வெளியே போயிட்டு வரதுக்குள்ள எப்படி மாமா கருத்து போகும்?